இளைஞர்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட வச்சு கோபாலபுர குடும்பத்தில் 4வது தலைமுறையை தலைவராக்குவதற்கு இளைஞரை பயன்படுத்தலாமா? டிஎம்கே யோசனை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனே இலவசத்தை கொடுத்துதான் நம்மளை அடிமைப்படுத்தணும். இன்னொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நான் கடுமையாக சில இடத்துல பேச ஆரம்பிக்கிறேன், இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க, அதனால ஜனநாயகம் செத்துக்கிட்டு இருக்கு, எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுத்த அந்த அவலம் முதலாக ஆரம்பிச்சது தூத்துக்குடி. அது திருமங்கலம் ஃபார்முலா இல்லைங்க, திருமங்கலத்தில் ஆரம்பிக்கல. யாரு மேல ஆரம்பிச்சாங்கன்னா வஉசி ஐயா மேல ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடியில வஉசி ஐயா குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு என்னுடைய கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்பு செல்லும், உங்களை நான் எதிர்ப்பேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆதிக்கத்தை நான் ஒழிப்பேன் என்று ஆரம்பித்த பொழுது இங்கிலாந்துக்காரன் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறானோ அதுல பாதி ரேட்டுக்கு இங்கிருந்து சரக்குகளை கொண்டு போனார். பாதி ரேட். அப்படி இருந்தும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால தாக்கு பிடிக்க முடியல. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எதிர்ப்பதற்காக யாரெல்லாம் எங்களோடு வர்றீங்களோ வஉசி ஐயா கப்பல்ல போகாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்தீங்கன்னா ஒரு கொடை இலவசம்னு சொன்னாங்க. கொடை இலவசம். எப்ப ஆரம்பிச்சாங்க? வஉசி ஐயாவை காலி பண்ணதே இலவசம் தான். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை காலி செய்ததே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்து. இது சரித்திரம், இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரெல்லாம் அவங்க கப்பல்ல ஏறுறாங்களோ கொடை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் வஉசி எங்க போனாங்க? செக் இழுத்தார். ஒரு தேசியவாதி, நிறைய பணம் இருந்த மனிதர், நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த மனிதர் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ணுக்கு கண்ணை பார்த்து உனக்கு எதிராக என்னுடைய கப்பல் போகும் என்று சவால் விட்டு வெற்றிகரமாக அந்த கப்பல் நடத்தியும் காட்டினார். ஆனா எது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற வஉசி ஐயாவுடைய நிறுவனத்தை எது இழுத்து மூடியதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்த இலவசம். அது கொடையிலிருந்து ஆரம்பித்து பல ரூபத்தில் எடுத்து அங்க கஸ்டமர் போகாம எல்லோருமே இந்த கப்பல்ல வரும்படி பார்த்து கொண்டார்கள். வஉசி ஐயானால கப்பலை இயக்க முடியல, கப்பலை மூடினார். அதன் பிறகு செக் இழுத்தார், கஷ்டப்பட்டார். அதனால் இது நமக்கு புதிதல்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனே இலவசத்தை கொடுத்துதான் நம்மளை அடிமைப்படுத்தணும். அதனுடைய வழித்தோன்றலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். அவரு கொடை தான் கொடுத்தான். இவன் கொலுசு, ஹாட் பாக்ஸ். முதல்ல எல்லாம் திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது ஒரு நாள் பணம் தான். இப்ப 4 நாள் 4 முறை பணம், 2 முறை குடல், 2 முறை தலைக்கறி, 1 முறை கால்கறி. நீங்களே ஈரோடு பாத்தீங்கன்னா 30 நாள் காலையில இலவசம், 30 நாள் சாயந்தரமும் இலவசம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகம் எங்க போய் முட்டு சந்தில போய் நிக்க போகுது? யாருக்கு என்ன நல்லது நடக்க போகுது? ஒரு பூக்கார அம்மாக்கு நல்லது நடக்க போதா? முத்ரா லோன் கிடைக்குமா அந்த அம்மாக்கு? 50,000 ரூபாய் ஒரு பூக்கார அம்மாக்கு லோன் கொடுத்து, அம்மா இன்னைக்கு தள்ளு வண்டியில பூக்கார அம்மா சகோதரி நீங்க தள்ளு வண்டியில பூ வித்துக்கிட்டு இருக்கீங்க, முத்ரால லோன் கொடுக்கறோம், நீங்க அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா? அத மோடி நினைக்கிறார். பூக்கார அம்மாக்கு இன்னொரு 500 ரூபாய் கொடுத்து இன்னும் 10 வருஷம் உங்களை பூக்கட்ட வைக்கலாமான்னு திமுக யோசிக்குதான். வித்தியாசம் இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் எது இல்லை. இளைஞர்களை தொழிலதிபர்களாக்கி அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா? மோடிஜி ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு யோசிக்கிறாங்க. இளைஞர்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட வச்சு கோபாலபுர குடும்பத்தில் 4வது தலைமுறையை தலைவராக்குவதற்கு இளைஞரை பயன்படுத்தலாமா? டிஎம்கே யோசிக்க.